இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணிங்க, உங்கள் கையில் ஒரு டைம் மிஷின் இருந்துச்சு, நீங்கள் பாஸ்ட்டுக்கு போனால் ஃப்யூச்சருக்கு போகலன்னா நீங்கள் பாஸ்ட்டுக்கு போவீங்களா, ஃப்யூச்சருக்கு போவீங்களா? இந்த வீடியோவை பார்க்குறவங்க நிறைய பேர் பாஸ்ட்டுக்கு போகணும், அதாவது நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது, அதாவது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஒரு நாள், கோல்டன் மெமரிஸ் என்று அழைக்கப்படுற அந்த ஒரு நாள், நம்மளோட ரொம்ப பிடிச்ச நம்ம ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது, நம்ம வேலை பார்த்தபோது, அந்த மாதிரி ஒரு நாளுக்கு போகணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுவோமே தவிர, நம்ம ஃப்யூச்சர் பார்க்காத ஃப்யூச்சருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. ஸோ அந்த கோல்டன் மெமரிஸ்ன்றது நம்ம போய் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம அங்கே ஷாக் ஆகி தான் நிற்போம். ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நீங்கள் கோல்டன் மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு நீங்கள் போய் பார்க்குற அந்த ஒரு டைமில் நீங்கள் அங்கே ஒன்றுமே இருக்காது. ஏன்னா நம்ம இவ்வளோ நாளாக நம்புகிற இந்த ஒரு கோல்டன் மெமரிஸ்ன்றது இவ்வளோ நாள் அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை. உங்கள் பிரெயின் இவ்வளோ நாளாக இந்த கோல்டன் மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வச்சுட்டு இருந்தது இவ்வளோ நாள் எடிட்டட் மெமரிஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு நாளாக இருக்கட்டும் நம்ம ரொம்ப அதிகமாகவே சந்தோஷப்பட்டிருப்போம், குறைவாகவோ கவலையும் பட்டிருப்போம். ஸோ அந்த கவலை எல்லாமே கேர்பேஜ் பேக்கில் போட்டு வைக்கிற மாதிரி டிராஃப்டில் போட்டு வச்சுட்டு வெறும் நம்மளுக்கு இருக்கிற அந்த நல்ல ஞாபகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அது கோல்டன் மெமரிஸ்ன்ற மாதிரி நம்மளுக்கு வச்சுக்கும். ஸோ நம்ம எப்போயாவது டிப்ரெஷன்லையோ இல்லை ஸ்ட்ரெஸ்லையோ இருக்கும்போது அதை நம்மளுக்கு போட்டு போட்டு காமிக்கிறது தான் இந்த நம்ம மைண்டு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால் நம்ம அதை போயிட்டு அழிக்கக்கூடாது. அதாவது உங்கள் கையில் ஒரு டைம் மிஷின் கிடச்சா கூட நீங்கள் அது போயிட்டு நீங்கள் பாஸ்ட்டுக்கு போய் பார்த்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஐயா ஒன்றுமே இல்லையே, நம்ம அடி வாங்கிட்டு தானே இருக்கோம், அந்த டைம் இந்த டைம் ஒரே டைம் தான் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டோன்னா நீங்கள் எதாச்சும் ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த மீட்டு வெளியே இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுற அந்த ஒரு கோல்டன் மெமரிஸ் உங்களுக்கு இருக்காமல் போயிடும். சரி, ஓகே.